இயேசுவினுடைய சகோதர சகோதரிகளே, இந்த நாள் மிக முக்கியமான நாள். மே 14 நம் பாசத்திற்குரிய திருத்தந்தை அவர்கள் கடவுள் கொள்ளை நம்பிக்கையுடையோர் அனைவரும் மதங்களை தாண்டி, மொழிகளை தாண்டி, இனங்களை தாண்டி கடவுள் நம்பிக்கையில் ஒருமனப்பட்டவர்களாக ஒன்றிணைந்து உலகம் எதிர்கொள்ள வேண்டிய இந்த கொரோனா தொற்று உரிமையை நாம் எதிர்கொள்ளும் விதமாக, கடவுள் நம்மை காக்கும் விதமாக இந்த நாளை செலவழிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் முழுவதுமாக காலை 9 மணி முதல் 1 மணி வரையாக அங்கிரு உலகம் முழுவதுமாக கடவுள் நம்பிக்கையுடைய ஒரு அனைவரும் பல் சமய ஜப வழிபாட்டில், சம வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றனர். நாம் கூட நம்முடைய நல்லாயின் பங்கிலே நாம் இந்த ஆலயத்திலே 9 மணி முதல் இந்த ஆராதனை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு முழுவதுமாக 4 மணி நேரம் நாம் ஒளிபரப்ப முடியாது. ஆகவே கடைசி ஆசீர்வாதத்தை மட்டும் மக்களுக்கு வழங்கலாம் என எண்ணுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கொடுத்திருக்கிற அறைகூல் மிக முக்கியமானது. எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கொரோனா தொற்று நோயினால் மடிந்து போயினர். இன்னும் பல லட்சம் மக்கள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகமே சந்தித்து போயிருக்கிறது. ஆகவே நாம் மீண்டுமாக நம்மை படைத்து பராமரிக்கிற இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய கரங்களை நாம் பற்றிக் கொள்கிற போது வாழ்வை கொடுத்தவர், வாழ்வையும் அந்த வாழ்வுக்கு துணையாயிருக்கக்கூடிய இந்த உலகையும் அவர் மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவை உலகத்தினுடைய எல்லா ஜீவராசிகளும், குறிப்பாக மனிதர்கள் இந்த நோயிலிருந்து காக்கப்பட வேண்டும். ஆகவே மீண்டுமாக நம்முடைய மனங்களை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும். ஆகவே இந்த நாள் நம்முடைய ஆயர் அவர்கள் சொன்னது போல இந்த நாளை நாம் முழுவதுமாக சுத்த போசனத்திலும், ஒரு சந்திலும், உபவாசத்திலும், தவ முயற்சிகளிலும், ஜப முயற்சிகளிலும், இறக்கச் செயல்களிலும் கொடுத்து ஜபிக்க வேண்டும். ஆகவே இந்த மணி நேரங்கள் ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கிறோம், ஜபித்துக் கொண்டிருக்கிறோம்.
அதே போல நாம் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டுடைய இரக்கத்தையும் அன்பையும் அருளையும் பெற வேண்டி ஜெபிக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். இந்த இறை வார்த்தை கொடுக்கிற செய்தியை நாம் உள்வாங்குவோம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 25 முதல் 37 முடிய. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையானது என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உண்மை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் வைத்துக் கொண்டு அவரை அடித்து உச்சுயிராக விட்டு போனார்கள். ஒரு குரு ஒருவர் தற்செயலாய் வழியே நடந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது அறிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விளக்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். மறுநாள் 2 தனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளர் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என நமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரில் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாள் மிக முக்கியமானது. இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவாசகம் லூக்கா நற்செய்தியாளர் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 நல்ல சமாரியன் உவமை. எதற்காக இந்த நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்திப்போமானால், இதில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. நாம் ஜெபிக்கிற ஜபம், செய்கிற தவம், செய்கிற இறக்கம் செய்யக்கூடிய பொருளை இந்த வாசகம் தாங்கியிருக்கிறது. வாசகத்துக்கு வருவோம். இன்றைக்கு ஆண்டவர் யார் என் அயலான், யார் எனக்கு அடுத்திருப்பவர் என்பதை மிக தெளிவாக படைப்பிடித்து காட்டுகிறார். ஒரு உவமை வழியாக விளக்கிச் சொல்கிறார். நம்முடைய வாசகத்துக்குரிய புனித அன்னை தெரேசாள் சொல்வார்கள், கொடு கொடு, உன்னை நுறுக்கும் வரை கொடு, give give until it hurts you. இந்த வார்த்தைகள் மிக முக்கியமானது. இன்றைக்கு பார்க்கிறோம் உவமையில ஒருவன் எருசலேமுக்கு எரிகோவுக்கு செல்லும் வழியிலே கல்லுடைய கையிலே அகப்பட்டு அடிபட்டு உயிராய் கிடைக்கின்றான். 2 நாள் எரிகோவுக்கு போகிற பகுதி ஒரு பாழ்வெளி பகுதி, புதர்கள் நிறைந்த ஒரு பகுதி. அங்கே கல்வர்கள்
மக்களுடைய பொருட்களை அபகரிப்பதுமாக ஈடுபட்டிருப்பார்கள். ஆகவே இந்த மனிதன் தெரியாமல் அவனுடைய பொருட்களை இழந்து அடிபட்டு அவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். அவ்வழியாக 3 பேர் செல்கிறார்கள் தான் வசனம் சொல்கிறது. குருவானவர் அவர் அவனை பார்த்த உடனேயே அவருக்கு தான் கோவிலில் செய்ய வேண்டிய பணிகள் ஞாபகம் வருகிறது. இவனை பார்த்து இவனை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நேரம் வீணாகும், விரயமாகும், செய்ய வேண்டிய பணிகள் தாமதமாகுவதனாலே அவர் அவனை அப்படியே கண்டுகொள்ளாமல் சென்று விடுகிறார். ஒரு விசுவாசி, ஒரு நம்பிக்கையாளர், கடவுளுடைய பீடத்திலே பணி செய்யக்கூடிய ஒரு குருவானவர். இரண்டாவது லேவியர். லேவியர் பொறுத்தாலும் போய் பணிகளை செய்வதற்கான அவரும் அவனை பார்த்த உடனே லேவியரும் கண்டு காணாமல் அவன் சென்று விடுகிறான். அவ்வழியாக சமாரியர் வருகிறார். நல்ல கவனிக்கணும், சமாரியர்கள் அவர்கள் ஊருக்கு வெளியே அவர்கள் உறவினத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு சரியான ஒரு உறவு நிலை கிடையாது. ஒருவேளை அடிப்பட்டவன் யார் என்று தெரியவில்லை, யூதனாக கூட இருக்கலாம். ஆனால் பார்க்கின்றவன் சமாரியன். சமாரியர்கள் ஊருக்கு வெளிப்புறமாக இருப்பவர்கள். அவர்கள் ஆலயத்துக்கு வந்தாலும் கூட அவர்களுக்கு உள்ளே வர அனுமதி கிடையாது, புறவைத்தார்கள். அதுதான் முக்கியமான செய்தி. அவர் லேவியர் போகலாம், கோயிலுக்கு குரு போகலாம், பரிசுத்தமான காரியங்களை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக இருக்கக்கூடியவர்கள் குருக்களும் லேவியர் குலத்தினரும். அப்பேற்பட்ட வாக்கியமான புனிதமான காரியத்தை செய்யக்கூடிய அவர்கள் ஒரு இரக்க செயலில் செயல்படாமல் அவர்கள் விசுவாசத்தை அவர்கள் வெறுமனே ஆலயம் சார்ந்த ஒரு நிகழ்வாகவே மாற்றி வருகிறார்கள். ஆனால் சமாரியன் அவன் ஆலயத்துக்குள்ளே செல்வதற்கு கூட அனுமதி கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சமூகத்திலே ஒரு நல்ல ஒரு சமூக அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை. அப்பேற்பட்ட ஒரு மனிதன் தன் ஆயுளான் அடிபட்டு இருக்கிறான் என்று தெரிந்த உடனேயே அவன் வெளிப்படுத்துவதுதான் ஜபம், தவம், இறக்க செய்வதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு போல ஆலயத்துக்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. சொசைட்டியில் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடையாது. ஆனால் இருந்தாலும் கூட அவனை பார்த்த உடனே இந்த வார்த்தைகள் அழகாக எடுத்துரைக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவன் அவனை பார்த்த உடனே அவன் புத்துயிராயிருப்பதை கண்டு அவன் பக்கமாக அவனை அணுகி அப்ரோச். முதல்ல அடிப்பட்ட மனிதர்களையும் நம்முடைய அன்புக்காக இரக்கத்திற்காக ஏங்கி தவிக்கிற மனிதர்களையும் காயப்பட்ட மனிதர்களையும் முதல் அணுகுவது மிக முக்கியமான அப்ரோச். போய் பார்த்தாதான் நமக்கு என்ன நிலவரம் நமக்கு தெரியும். அந்நியப்பட்ட நிலைமை அது விசுவாசமாக நாம் நம்மை அந்நியப்படுத்திக் கொள்வது. எளிய மக்களிடமிருந்து குறிப்பாக இந்த கொரோனா நோயினால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு முழுமையாக அந்நியப்படுத்தி சோஷியல் இடைவெளி சொல்கிறோம். ஆனால் சொல்வது உதவிக்கரம் இல்லை. நாம் அந்நியப்படுத்திக் கொண்டு நாம் வாழ்வது என்பது விசுவாசமாகாது, ஜபமாக கவனமாகாது. ஆகவே அவன் முதலே அழுகுகிறான். முதல்ல அவன் பார்க்குறான் என்ன நிலைமை அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு அவன் விழைகிறான். முதல்ல அதை குருவானவர் லேவியரை செய்யவே கிடையாது. ஆனால் அவன் போய் பார்க்கிற போது அவன் உச்சுவராயிருக்கிறான். உடனே இவனுக்கு சொல்கிறார் ஆண்டவர், இவன் பரிவிரக்கம் கொண்டான். பரிவிரக்கம் பேஷன் வித் அவன் மீது அன்பு கொண்டான். அப்ப உள்ளிருந்து கம்பேஷன் என்பது உள்ளிருந்து எழுவது, நம்முடைய ஆழ்மனத்திலிருந்து ஒரு மீது கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு. அது நம்மிடமிருந்து வெளிப்பட்டாலும் கூட அது நம்முடைய அன்பை ஏங்கி தவிக்கிற அவர்களோடு நம்மை தொடர்புபடுத்துவது. அவர்களோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். அடிப்பட்டவனோடு அவன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறான். தன்னுடைய சொலிடாரிட்டி வெளிப்படுத்துகிறான். ஆகவே அவனை பார்த்து அவன் பரிவிரக்கம் கொள்கிறான். முதல் செய்தி அணுகிறான், அப்புறம் பரிவிரக்கம் கொள்கிறான். பிறகு அவன் நம்முடைய நிலையை பார்த்த உடனேயே அவன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று முக்கியமான அடிப்பட்டவனுக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் உடனடியாக அவன் செய்யது ஃபர்ஸ்ட் எய்ட். ஆகவே தன்னிடமிருந்து ஏன்னா அந்த இடம் அவன் தெரியும், அந்த மாதிரி அடிக்கடி சென்று இருப்பான். ஆகவே அவனுக்கு தேவையான அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் மெட்டீரியல் வச்சிருந்தான்.
திராட்சை எண்ணெயும் அவன் என்ன வச்சுன்னா திராட்சை மதுவும் எண்ணெயும் அவன் பார்த்து அவன் தூண்களில் கட்டுகிறான். ஃபஸ்ட்டு அவன் செய்ய வேண்டியது உயிரை காப்பாற்றான். பேசிக்காக ஃபஸ்ட்டு இது பண்ணுறான். பிறகு பத்தாவது ஏன்னா அடிப்பு அதிகமாக பண்ணிருக்குது. ஆகவே அவனை தூக்கி தன்னிடத்திருந்த எண்ணெய் போயிடுச்சு, எண்ணெய் காலி ஆயிடுச்சு, திராட்சை எண்ணெய் அப்புறம் திராட்சை மதுவும் எண்ணெய் காலி ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க ஒன்றா இழக்கிறான் பாருங்க. இரண்டாவது தன்னிடமிருந்து ஒரே ஒரு விலங்கு, அவன் பயணம் செய்ய வேண்டிய விலங்கு, அவன் செல்ல வேண்டும். ஆனால் இவனை அதில் அமர்த்தி அவன் தாங்கி செல்கிறான். அவன் வைத்திருந்த விலங்கு அது கோவேரி கழுதியாக இருக்கலாம், அது குதிரையாக இருக்கலாம். அவன் தன் விலங்கை அவன் கொடுத்து அவனை அமர வைத்து இவன் நடக்கின்றான். அடுத்தபடியாக பார்க்கிறோம், அவனை ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவனை கவனித்துக் கொடுக்கிறான். பிறகு அவங்க அன்றைக்கு அவனை காசு இல்லை, இருந்ததெல்லாம் காலி ஆயிடுச்சு, இருந்ததெல்லாம் இவனுக்காக செலவழிக்கலாம். மறுநாள் வருகிறான். வசனம் சொல்லுது மறுநாள் என்று சொன்னால் ஒருவேளை மீண்டுமாக கண்டு வந்த பொருளையோ அல்லது மீண்டுமாக போய் உழைத்து இவனுக்காக பொருளை ஈட்டியோ அவன் திரும்பி வருகிறான். வந்து இந்த சாவடி பொறுப்பாடும் 2 தனாரியத்தை கொடுத்து சொல்கிறான். வார்த்தைகளை பாருங்களேன். இதை வைத்துக்கொண்டு இருக்கிறதும் கொடுத்தான். மறுநாள் போய் இருப்பதையும் கொண்டு வந்து 2 தனாரியம் கொடுத்து வைத்துக்கொள், இன்னும் தேவைப்பட்டால் நான் வந்து தருகிறேன். இன்னும் தேவைப்படுமா, எத்தனை நாள் தேவைப்படும், எவ்வளவு தேவைப்படுவது தெரியல, இவனை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வந்து மொத்தம் தருவேன் என்று சொன்னான். அவன் இறக்கத்திற்கு அளவே கிடையாது. தான் இருப்பதையும் கொடுத்தான், இருப்பதை முழுவதையும் கொடுத்து போயிட்டான். அதுவே அன்புக்குரியவர்களே, இருப்பதிலிருந்து கொடுப்பது ஒன்று, இருப்பதெல்லாம் கொடுப்பது ஒன்று. நாம் இருப்பதிலிருந்து ஒன்று கொடுப்பது. 1000 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் கொடுப்பது வேற, 1000 ரூபாய் கொடுப்பது வேற. அதுதான் மாத்திரேசா உலகத்தில் நான் சொன்னேன், கிவ் அண்டில் வேர்ட்ஸ். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய இந்த ஜவஹர்லாலுடைய முத்தாய்ப்பு என்பது எதுனா, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்கள் இது பண்ண சூழ்நிலையில் வரும். நிறுவனமயமாக்கப்பட்ட திருச்சுவையில் வரும், நாம் வைத்திருக்கிற நிறுவனங்களில் வரும், பங்கில் வரும், குடும்ப வாழ்க்கையிலே வரும், தனி மனித வாழ்க்கையிலே வரும். ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன பண்ணுவோம்னா, நாம் இதை வச்சுருந்தான் நமக்கு கொடுக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை வைத்துக்கொண்டு சிலர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், இந்த குருவை போல தேவியரை போல நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது. ஏழை இருந்து கொண்டு தான் இருப்பாங்க இந்த உலகத்தில். எல்லாம் ஏழை போக முடியாது யதார்த்தமாக இருந்தால் கூட அவருக்கு சொல்லக்கூடிய காரணம் எனக்கு வேறு பணிகள் இருக்குது அப்படி சொல்லி குருவை போல தட்டி கழிப்பது உண்டு, லேவியரை போல கண்டு காணாமல் இருப்பது உண்டு. பல பேர் மனுஷனுடைய கஷ்டத்தையே புரிஞ்சுக்கிறதே கிடையாது, நம்முடைய வருத்தங்களையும் புரிந்து கொள்ளாமல் வாழ்வது வேறு. அப்படி மக்கள் மீது ஒரு அக்கறை இல்லாத, இரக்கமில்லாத ஒரு சூழ்நிலை விசுவாசத்துடைய கூறாக மூலக்கூறாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் நம்பிக்கையாளர் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சரி, ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு மனிதன், கடவுள் நன்மை படைத்தவர் என்பதை நம்புகிற ஒரு மனிதன் கடவுளுடைய நன்மைத்தனத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் நம்புகிற அந்த கொள்கையிலேயே, கடவுள் கொள்கையிலேயே இரக்கம், நம்பிக்கை, நீதி எல்லாமே அடங்கி விடுகிறது. ஆகவே ஒன்றை நம்புகிற ஒருவன் அதை வாழ்வாக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. இன்றைக்கு ஆண்டவர் இந்த அழகான நற்செய்தி கொடுத்திருக்கிறார். பல வேளைகளிலே இந்த சமூகத்தை நாம் பார்க்கிற போது கண்டு கொள்ளாமல் இருக்கிற சூழ்நிலை. முதல்ல நம்ம பார்க்கணும், இருக்கிற சூழ்நிலை கொரோனா எடுத்துன்னு சொன்னால் முதல்ல நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், சேஃபாக இருக்கணுங்கிற மனநிலை நிறைய பேருக்கு இருக்குது. அப்படியே மீறி இருந்தாலும் கூட நான் சொன்னது போல செய்யணும், நம்மளுடைய விருப்பத்துக்கு சரி கொஞ்சம் செய்யலாம் என்பது பாராட்டுக்குரியது. வர சொல்ல அதை செய்யக்கூடிய மனதாக வருகிற இன்றைக்கு. ஆகவே பாராட்டுக்குரியவர்கள் இன்றைக்கு கூட எத்தனையோ பேர் இதை தொடர்பு கொண்டு ஃபாதர் ஏழை செய்யலாம் சொல்லுங்கள், நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி ஃபாதர் என்று சொல்கிற மனிதனுக்கு முடியும். ஆனால் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சமாரியம் செய்திருக்கிற காரியம் அளப்பரிய காரியம். அடிக்கடி நான் சொல்லுவேன், தியாலஜி ஆஃப் எக்ஸ்ட்ரா. அதாவது ஒரு கண் தொலைவு கூப்பிட்டால் 1 கண் தொலைவில் 2 கண் தொலைவுக்கு போய் சேரும். ஒரு உன்னை மேலாடை கேட்டால் அவன் உள்ளாடை கொடுத்துருக்கு. ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறுகண்ணத்தை காட்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கிறிஸ்துவ மதத்தில் குறிப்பாக கத்தோலிக்க விசுவாசத்தினுடைய மக்கள் அனைவரும் நாம் எல்லாமே கணக்கு பார்த்து தராசு பார்த்து செய்ய முடியாது. நாம் சில நேரங்களில் கடந்து எல்லா லிமிட் சிச்சுவேஷன்ஸ் தடைகளையும்
சவால்களில் கடந்து நாம் பணி செய்ய அழைக்கப்படுகிறோம், கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த சமாரியனை பார்க்கிறோம், எத்தனையோ விதங்களில் அவனுக்கு தடைகள். அவனிடம் பொருள் இல்லை, இருந்த பொருளை கொடுத்து விடுகிறான், இருந்த விலகை கொடுத்து விடுகிறான், இருந்த பணத்தை கொடுத்து விடுகிறான். மீண்டுமாக சொல்கிறான், நான் இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் தேவைப்பட்டால் நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்கிற அந்த மணல் என்பது மாத்திரைசா அழகாக சொன்ன வார்த்தைகள் தான். அதுதான் மாத்திரைசா அடிக்கடி எல்லாரும் கேட்டாங்க, என்னம்மா கொடுத்துட்டே இருக்கிறீங்களே, இல்லை எவ்வளோ பேர் செய்கிறாங்க, செய்து கொண்டே இருக்கு. அவங்க சொன்னாங்க, நான் செய்வதனாலேயே இறைவன் எனக்கு கொடுக்கிறார், செய்வதனாலேயே இறைவன் எனக்கு கொடுக்கிறார் என்று சொன்னார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் வெற்றியாளர்களாக இருப்பது ஆல்வேஸ் சக்சஸ். அது நம்முடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம், சமூகத்தில் இருக்கலாம், அல்ல அந்தஸ்து தேடி போகிறதா இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிற விருப்பங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். We want to be always successful, but we never want to be faithful. நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க விரும்புவதே மிக முக்கியமானது. அதுதான் அன்னை தெரேசா சொன்னாங்க, I don't know whether I am successful in the world, but I know for sure I am faithful to my God. நான் எந்த அளவிற்கு உலகத்திலே ஒரு வெற்றி மனுஷியாக இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் நான் கடவுளுக்கு விசுவாசியாக இருக்கிறேன். ஆகவே கடவுள் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கு உங்களோடு இந்த உரையாடலை நடக்கும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு பல்சமய ஒரு ஜப வழிபாட்டிலே பல்சமய உரையாடலில் ஈடுபட்டிருக்கிற நம்பிக்கையாளர் எல்லோருமே இணைந்து நாம் எடுக்கிற ஜபம் விண்ணை நோக்கி செல்ல வேண்டும். வீடுகளில் ஜெபிக்கிறீர்கள் என்று தெரியும். அவை தனிமனிதத்தில் ஜெபித்திருக்கிறீர்கள், ஆலயங்களில் ஜெபிக்கிறோம். சகோதரிகளும் அருட்சகோதரிகளும் தங்களுடைய இல்லங்களில் ஜெபிக்கிறார்கள். பிற சகோதரர்கள் அவருடைய இடங்களிலே அவங்க விசுவாசத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய எல்லாமே உலகத்தை எழுப்புகிற எல்லா ஜபம் உருவத்தை போல் ஆண்டு எழவும், அதன் மூலமாக இறைவன் நம்மை காத்தருளும்படியாகவும் நாம் ஜெபிக்கிறோம். இறைவன் நம்மை காத்தருள வேண்டும். இந்த நோயிலிருந்து விடுபட முடியாமல் உலகம் திகைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நோயுடைய வீரியத்தை கட்டுப்படுத்த முடியாமல் உலகமே ஸ்தம்பித்து போயிருக்குது. இன்னைக்கு தான் நிறைய பேருக்கு உலக நாடுகள், குறிப்பாக பணக்கார நாடுகள், வசதி படைத்த நாடுகள் அல்லது சொகுசு நாடுகள் எல்லாமே இன்றைக்கு புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு பணமோ பொருளோ, இன்றைக்கு நாம் வைத்திருக்கிற கம்யூனிகேஷன்ஸ் படைகளோ எதுவும் நம்மை காக்க முடியாது. ஒரு நோய் உலகத்தையே புரட்டி போயிருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி, வாழ்வை கொடுத்தவர் மட்டுமே வாழ்வை காட்ட முடியும். நாம் எவ்வளவுதான் பிளானை போட்டு எவ்வளவுதான் இருந்தாலும் கூட முடியாது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமை ஒன்று உண்டு. இந்த வாழ்வு ஆண்டவருக்குரியது. அவருக்குரிய இந்த வாழ்வை அவர் சித்தப்படி, அவர் விருப்பப்படி வாழ்க்கை நடத்தவும், அவர் கொடுத்திருக்கிற இந்த இறை வார்த்தைகளை நம் உள்ளத்திலே சிந்தித்தவாறு, தியானித்தவாறு அதை வாழ்வாக்கி நாம் வாழ்ந்திடவும், அதே வேளையிலே ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய பிள்ளைகளாக அவரோடு வாழும் பொருட்டு அவர் கொடுக்கின்ற நற்கருணை திருவிருந்திலே பங்கெடுக்கவும், அதன் மூலமாக வாழ்வை இன்னும் விசுவாச பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ளவும் நாம் முற்பட வேண்டும். அதன் மூலமாக அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவரோடு நாம் இணைந்த நிலையில் வேரூன்றி இருப்போம். அதே வேளையிலே வாழ்வை கொடுத்து ஒரு வாழ்வை காக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொருத்தரும் விரும்புகிறோம். அதே வேளையிலே நான் மட்டும் வாழ்ந்தால் போதாது என்பதுதான் ஆண்டவர் சொல்கிற செய்தி. இந்த நற்கருணையும் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இறைவார்த்தைகள் என்ன தெரியுமா? நான் மட்டும் வாழ்ந்து விட்டால் போதாது. இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜீவராசிகளும் வாழ வேண்டும். கடவுள் எல்லாவற்றையும் வாழ அழைக்கிறார், வாழ்விக்க நம்மை அழைக்கிறார். ஆகவே நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், எப்படி ஆண்டவர் தன்னை உடைத்து கொடுத்தது போல, தன்னை வறுமையாக்கியது போல, இனோசிஸ் தன்னை முழுமையாய் வறுமையாக்கினார். இறை நிலையில் இருந்த அவர் அதை பற்றி கொண்டிருக்க ஒன்றாக கருதாமல் அவர் மனிதனாய் அவர் இறங்கி வந்தார். அதுவும் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு மனிதன் ஈடேற்றம் பெற தன் வாழ்வையே அவர் கொடுத்தார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அதை தான் விரைவாக வாசிக்கிறோம். அவர் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற, அவரை நம்புகிற நாம் எல்லோருமே, ஆண்டவர் மீது நம்பிக்கையுள்ள எல்லோருமே ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆய வழியிலே நடக்க முற்பட வேண்டும். முதலில் நம்ம இறைவன் காத்தருள வேண்டும் என்று சொல்லிக்கிற அதே வழியிலே இந்த உலகம் காக்கப்பட வேண்டும். பாதிக்கப்படாத நாம் எல்லோருமே, பாதிக்கப்பட்டிருக்கிற இன்றைக்கு நோயினால், இந்த தொற்று திருமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரர்களையும் விடுதலை அடைய வேண்டும், நோயிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் எனவும், இறந்த சகோதர சகோதரர்கள் ஆண்டவருடைய இரக்கத்தினால் அவர்கள் நித்திய வாழ்வை பெற வேண்டும் என்று சொல்லிப்போம். எல்லாம் இறைவன் போற்று பெறுவராக. நாம்
நாம் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கை அன்புக்குரியவர்களை இன்னும் நம்மை வார்த்தெடுக்க வேண்டும். அதிகமாக இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியங்களில் ஈடுபடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் நாம் தரித்தவர்களாக, குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய திருப்பதி அவர்களும் நம்முடைய பாசத்துக்குரிய ஆயர்களும் நமக்கு எடுத்துரைத்தபடி நாம் உண்மையான ஜபத்தில் ஆண்டவரோடு இணைந்திருக்கவும், அதன் மூலமாக உண்மை கடவுளை, உண்மை தந்தையை நாம் கண்டுகொள்ளவும், அவரோடு இருந்திருக்கின்ற நிலையிலே நாம் மனிதரவும் பிற மக்களை அன்பு செய்யவும், நம்மால் முடிந்த நல்ல இரக்க காரியங்களில் ஈடுபடவும், நான் சொன்னது போல நாம் முழுமையாய் நாட்களிலே பிற மனித வாழ்வுக்காக நம்மை எந்த அளவிற்கு கையளித்து வாழவும் என்பதை சிந்தித்து செயல்பட உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறைவன் நம் எல்லோரையும் சிறப்பாய் வழிநடத்துவதாக. நம்முடைய பாதுகாவலர் நல்லாயர் எப்படி நாடுகளை அவர் அன்பு செய்து பாதுகாத்தது போல நாமும் கூட அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஆடுகளாக ஒரு குரலுக்கு செய்வதற்கு அவர் பிள்ளை நடப்போம். நல்லாயை நம்மை வழிநடத்துவார். நாமும் சிதறாமல், சிதறண்டு போகாமல், தோழமை உணர்விலே ஒருவர் மற்றொரு கரங்களை நல்ல ஆடுகளாக, ஒரு ஆடு நம்மை விட்டு பிரியாத வண்ணம், நாம் இழந்துவிடாத வண்ணம், நாம் ஒருமனப்பட்டவர்களாக நம்முடைய ஜபத்திலும் தவத்திலும் இறக்கச் செல்லும் ஒன்றித்து வாழ, தோழமை உணர்வில் வாழ, உடனிருப்பில் ஒன்றிணைய ஆண்டவர்கள் தொடர்ந்து நன்றாகவும் அமையும். பொழுது கண்களை கூடி ஒரு சின்ன ஜபம் இருக்குது. ஆகவே இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். அன்புக்குரியவரே, ஆண்டவர் குணமளிக்க போகிறார், நம்மை கொட போகிறார். அவரை கொழுந்தாலிட்டு இந்த கரங்களை விரித்து நாம் ஜெபிப்போம். மன்றாடும். ஆண்டவரே இறைவா, நானே வாழும் வழியுமாய் இருக்கிறேன், வாழ்வதன் உணவு நானே சொன்னது. ஆண்டவரே, என்னில் நம்பிக்கை கொண்டவன் ஒருபோதும் இரவான். ஆண்டவரே, உலகத்துடைய எல்லா மனிதர்களுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். நாடுகள், இனங்கள், மொழிகளென நாங்கள் எங்களை பிரித்துக் கொள்ளாமல் நீரே எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாய் இருக்கிறேன், வாழ்வுக்கு வழியுமாய் இருக்கிறேன், மூல காரணமாய் இருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வழியில் ஆண்டவரை எங்களுடைய மக்களின் கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் விரும்பி கேட்கிற ஜபத்தை கொடுத்தார்கள். ஆண்டவரை இறைவாய் இந்த கொரோனா தொற்று நோய் கிருமியிலிருந்து உலகம் மீண்டெடுக்கவும், மீண்டு வரவும் ஆண்டவரை வல்லமையான அருக்கரம் இந்த உலகத்தை காக்கும்படியாய் நின்றுகிறோம். ஆண்டவரை நாங்கள் வாசிப்பது போல தந்தை கடவுள் எந்த அளவிற்கு உலகத்தை அன்பு செய்தார் என்றால், தன் மகனையே கையளிக்கும் அளவிற்கு உலகத்தின் மீது அன்பு கொண்ட தந்தை ஆண்டவரே இந்த வேளையிலே உலகம் அவளை கொண்டிருக்கிற வேளையிலே மீண்டுமாய் தன் மகன் வழியாய் இந்த உலகத்தை காத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இறைவா, வாழ்வை கொடுத்தவரை வாழ்வை பராமரிக்கும்படியாக, பாதுகாக்கும்படியாக கரங்களில் வாழ்வு ஒப்படைக்கிறோம். நாங்கள் செய்திருக்கிற குற்ற முறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் மன்னித்தருளும். ஆண்டவரே, இப்படி இரக்கத்திற்கும் அன்பிற்கும் புறமாக செய்திருக்கிற எத்தனையோ தீய செயல்களும் எண்ணங்களும் ஏராளம். இந்த வழக்கில் ஆண்டவரே, நீர் அதை கருத்தில் கொண்டிருந்தால் உங்களுடைய கோபத்திற்கு நாங்கள் இருக்க முடியாது. ஆண்டவரே இறைவா, உடைய இரக்கமும் உங்களுடைய அன்புமைகளை காத்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உண்மையான பிள்ளைகளாக வாழ விரும்புகிறோம். ஆண்டவரே இறைவா, இது தொற்று கிருமியினால் மறித்து போன ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நீர் விடுதலை தரும்படியாக, நித்திய வாழ்வை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே வழியிலே இந்த காலிலே ஆண்டவரே, எத்தனையோ நாடுகள், குறிப்பாக என்னுடைய பாரத நாடு, என்னுடைய தமிழ்நாடு, எம்முடைய உருவாஞ்சலி, என்னுடைய பங்கு என எத்தனையோ நிலைகளில் ஆண்டவரை நாங்கள் பயந்து போயிருக்கிறோம். நோயுடைய தாக்கத்திற்கு பயமும், நோயுடைய வீரியத்துக்கு நாங்கள் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், அன்றைக்கு எப்படி எங்களுக்கு நீர் படைகளே சொன்ன அந்த வார்த்தைகள் நம்பிக்கை தந்ததோ, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் சொன்னார்கள். ஆண்டவரை மீண்டுமாய் எங்கள் அச்சத்தையும் பயத்தையும் போக்கியர்களும் இந்த உலகத்தை நோயிலிருந்து விடுதலை தந்தவர்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் நோயில் புறப்பட்டு விடாதபடி இப்படி வானத்துதல்கள் மேலும் கீழ் வடப்புறம் அடைப்புறமாக இருந்து எங்களுக்காக படிக்கப்பட்டிருக்கிற காவல்துறைகளும் எங்கள் வீட்டையும் எங்கள் நாட்டையும் காப்பாற்றாக. இந்த வெளியிலாண்டவரை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரின் கரங்களிலும் ஒப்படைக்கிறோம். கவலை உள்ளாதவர்கள் உங்கள் மீது நான் கவலை கொண்டிருக்கிறேன் சொன்னார்கள். ஆண்டவரை இதோ வெளியிலாண்டவர், நீர் எங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறேன் என்று நாம் நம்புகிறோம். இவருடைய தேவைகளை அறிந்த ஆண்டவரை இந்த வெளிநாடுகளின் தேவைகளை உங்களுக்கு ஒப்படைக்கிறோம். உங்களுடைய கரங்களிலும் உங்களுடைய பாதங்களிலும் ஒப்படைக்கிறோம். ஆண்டவர், நீ சொன்னது போல நான்
என் வார்த்தைகள் உங்களுள் நீங்கள் என்னுள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் சொன்னது. இருந்தாலும் நாங்கள் கேட்டது வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்றன. நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, நீ உயிருள்ள கடவுள், வாழ்கின்ற கடவுள், எங்களை வழிநடத்துகிற கடவுள் என்று நாம் நம்புகிறோம். எங்கள் உள்ளே இருந்து எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் என்று நாம் முழுமையாக நம்புகிறோம். நம்பிக்கையாளராக எல்லாருமே நாங்கள் என்று நம்புகிறோம். கடவுள் இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்கள் நம்பிக்கையை பொருட்டு ஆண்டவரே, நீர் எங்களை காத்திருந்தும் உடைய வார்த்தைகளை எங்களுக்குள்ளே குடிகொள்ளவும் அதன் மூலமாக நாங்கள் உண்மையான விசுவாச பிள்ளைகளாக நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக வாழவும் வாழ்வு நிறுத்தமாய் நாங்கள் கனிகளை அனுபவிக்கும் ஆசிர்வதியும். இந்த வழியில் ஆண்டவரை நோயினால் தொற்றுக்கிருமியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரர்கள் மருத்துவமனைகளிலே வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அதுக்கிறவர்களை குறித்து குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சென்ற விடமெல்லாம் நன்மைகள் செய்தேன் ஆண்டவரே, புதியவர்களை குறித்து குணமாக்கினேன். நான் விரும்புகிறேன் குணமாக என்று சொன்ன ஆண்டவரே, இந்த வழியில் நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரை, நம்பிக்கையோடு நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் என் தந்தை எனக்கு தருவார். பெயராலை நாமத்திலே நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நீங்கள் எதையெல்லாம் நம்பிக்கையோடு என் பெயரால் கேட்கிறார்கள் என் தந்தை உங்களுக்கு தருவார் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம். நீர் இந்த உலகத்தை காப்பீர் என்று நம்புகிறோம். இந்த உலகத்தை வாழக்கூடிய மனிதர்களையும் ஜீவராசிகளையும் காப்பீர் என்று நம்புகிறோம். தந்தை கடவுள் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை நன்மை கனங்களை விதைப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரை நம்பிக்கையோடு எங்களுடைய ஜபங்களை ஏறெடுக்கிறோம். ஒருபோதும் எங்களை கைவிடாத தெய்வமாக இருக்குது, எங்களை விட்டு அகலாத ஒரு கடவுளாக இருக்கிறீர்கள். ஆண்டவரை, நாங்கள் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கையை ஒருபோதும் நாங்கள் விட்டுவிடாதவர்கள். இந்த நம்பிக்கை மூலமாக மட்டுமே உலகத்தை நாங்கள் இந்த நோயிலிருந்து காக்க முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நீரே எல்லாவற்றுக்கும் ஆதிகாரம். நீரின்றி ஒரு ஆண்டவரே ஒன்றும் நடக்காது. என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னது. என் அருளுக்கு போது என்று சொன்னது. ஆண்டவரை, நீரின்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எத்தனை நாங்கள் காரியங்களை செய்தாலும் நாங்கள் நீரின்றி வெற்றி பெற முடியாது. ஆகவே ஆண்டவரே, இந்த நாளிலே மானுடத்தை கரங்களிலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் படைத்த எங்களை நீர்தான் காக்க வேண்டும். நீர் அன்பு செய்த எங்களை நீர்தான் காக்க வேண்டும். அன்றைக்கு எப்படியாக உலகத்தை ஜீவிக்கும்படியாய் மகனை உடலுக்கு அனுப்பினோம், அதே போல் ஆண்டவரே, உடைய சக்தி மிக்க குணமளிக்கும் காரியங்களை உலகத்தை அனுப்பியாக ஜீவிக்கிறோம். நோயிலிருந்து விடுதலை தருவதற்கான மருந்தை மக்கள் கண்டுபிடிக்கவும், அறிஞர்கள் கண்டுபிடிக்கவும், அதே வழிதான் நோயில் விடுபடக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளை உருவாக்கி தரும்படியாகும். கரங்களிலே நாங்கள் ஜபங்களை ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய வலிமையான கரம் வழிநடத்த வேண்டும். சத்த ஆசனை கூட உயிர்ப்பித்த நீர் வல்லமை மிக்க கடவுள் என்பதை வெளிப்படுத்துகிறது. இறைத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. பேருடைய மாமியாரை கொண்டு நான் விரும்புகிறேன், காட்சி நீங்க என்று சொன்னது. இப்படியாக அதிசயங்களையும் அற்புதங்களும் செய்த தேவா, இந்த வழியிலானது அதே நம்பிக்கையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜபத்தை கேட்டவர்களும் ஒருபோதும் எங்களை விட்டு பிரிய விடாதே, என்னை விட்டு பிரிய விடாதே ஆண்டவரே. ஒருபோதும் எங்களை விட்டு நீ பிரிய விடாதே ஆண்டவரை. தொடர்ந்து எங்களையும் ஆண்டவரை, எங்கள் மக்களையும் இந்த உலகத்தை இந்த உலகத்துடைய எல்லா மனிதர்களையும் காத்துகளுடையாய் ஜெபிக்கிறோம். இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவையாக இறைஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். மாண்புயர் மீது Amen.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திருவுளத்திரு ரத்தம் இவற்றின் மறைவுள்ளை மணக்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம் என்று